Hi, this is Andrew, director of Leelai. You're watching me in BehindWoods.com. Here I come and I right on top and the world is where I am and who am I? A brand new man and I'm on my own and I can't stand and what I want is everything. What I need is everything. What I love is now. நான் வந்துட்டு வாலியிலிருந்து நியூ வரைக்கும் எஸ்ஜே சூர்யா அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். early that visual communication, அப்புறம் assistant director. Then after new I started sitting down on my own script and it's taken me so long. Ipo Leelai, it's going to come out this month end. ஒர்க் பண்ணது வந்துட்டு எஸ்ஜே சூர்யா. ஸோ அது ஒரு ஐ ஃபீல் லைக் ஐ வாஸ் லக்கி இனஃப் டு ஒர்க் அண்டர் ஹிம் பிகாஸ் வாலி, குஷி வந்துட்டு 3 times தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்தையுமே பண்ணார். அண்ட் நியூ எல்லாமே சக்ஸஸ். ஸோ ஆஃப்டர் தேட் ப்ரொடக்ஷனுக்குள்ளே இங்கே டைரக்ஷன் வரும்போது ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் கிடைச்சது வந்துட்டு ஐ ஸ்டில் ஃபீல் லைக் ஐ பீன் லக்கி த்ரூ அவுட். லீலை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ சிம்பிள் ரொமான்டிக் காமெடி. பாய் மீட்ஸ் கேர்ள், ஃபால் இன் லவ், அந்த ரெகுலர் யூஸ்வலான இது தான். பட் ஐ ஃபீல் த எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஜென்ரலாக என்ன சொல்கிறது, கப்புள்ஸ் போய் உட்காந்து பார்த்துட்டு வரும்போது அந்த ஒரு ப்ரீசி ஃபீலிங் தே லேவ் டெஃபினட்டாக படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது. அண்ட் த்ரூ அவுட் இட் பி இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஊரில் வந்துட்டு ராம்காம்ஸ் வந்துட்டு ஹாலிவுட் ஸ்டைலில் வந்துட்டு டிப்பிக்கலாக ஒரு 2 கேரக்டருக்குள்ளேயே ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம ஊரில் ஜென்ரலாக பண்ணுறது இல்லை. தே பிரிங் இன் லைக் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுடைய இதுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு செட் ஆகுது. பட் திஸ் ஃபிலிம் இட் பிளேஸ் அரவுண்ட் ஜஸ்ட் 2 characters. But at the same time, it doesn't get monotonous and it's interesting throughout. So that's the only thing I feel like is different in the movie. ஷிவ், மான்சி 2 பேருமே ஃப்ரம் பாம்பே. 2 பேரையும் செலக்ட் பண்ணது வந்துட்டு ஆட்ஸ் பார்த்து தான். ஷிவ் இஸ் டன் சம் நேஷனல் கேம்பெயின்ஸ், ஏர்டெல் ஆட்ல வந்திருக்காப்ல. அண்ட் மான்சி ஷி இஸ் ஆல்சோ டன் அ லாட் ஆஃப் ஆட்ஸ், HDFC, கேனரா பேங்க், அதெல்லாமே. ஸோ எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அந்த சாக்லேட் பாய் கைண்ட் ஆஃப் இது வேணும் அப்படின்னு தேடினப்போ I wanted someone who was already comfortable with the camera. So new faces select பண்றோன்ற பாயிண்ட்ல வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு they have to learn things and they have to do it அப்படிங்கிறது might spoil the script. So ஓரளவுக்கு who's already as experienced before the camera and who's comfortable அப்படி ஒரு ஆளா இருந்தா it would be better நினைச்சு தான் I was particularly looking out in the ad circle itself. So luckily இவங்க 2 பேருமே கரெக்டா they fell in place. And other than Shiv and Mansi, Santanam has done and Suhashini இன்னொரு கேரக்டர். சிவன் மான்சி பற்றி சொல்லணும்னா, மான்சி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷீஸ் அன் ஆசம் ஆக்ட்ரஸ், ஆசம் பெர்ஃபார்மர். ஜென்ரலாக ஐ கீப் டெல்லிங் ஹர் கிரேட் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு, ஐ மீன் லைக் பெயிண்டர்ஸ், அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு ஈவன் இஃப் யூ ஆஸ்க் தம் டு ஸ்கிரிபிள் தேர் drawing won't be that bad. அதில் ஒரு அழகு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு she can't give bad performance. She didn't know Tamil. She was completely என்ன சொல்கிறது, இப்போ டைலாக்ஸ்லாம் வந்துட்டு she was well versed with. And spotla vandittu it was really easy directing her. It was more like a pleasure. Performance vandittu innu konjam improvise pannalama, ibdi maathalaama abdi maathalaama nu kekka when she is giving it, it was like pleasure working with her. Shivu on the other hand, he was able to carry himself with charm. Automatically on the screen presence and the charm vandittu he had. He was finding it a little bit difficult with the dialogues, but still he was able to carry himself. Finally editing table வந்துட்டு ஷிவோடைய ஒர்க்கை பார்க்கும்போது I knew he is also like என்ன சொல்றது, ஒரு மேஜர் ப்ளஸ் ஃபார் த ஃபிலிம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருந்தது. சந்தானம் வந்துட்டு
அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாப்புல, இந்த ஒரு படத்துல தான் வந்துட்டு நான் ஓரளவுக்கு ஒரு கிளாஸ் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அவர் அந்த லோக்கல் அந்த பிஎன்சி அந்த லெவலுக்கே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இந்த படத்துல இருக்க ஒரே லோக்கல் விஷயம் நான் மட்டும்தான் அப்படின்பாரு சந்தானம். பட் இருந்தாலுமே அவர் எனக்கு அந்த மாதிரி தெரியல. அவர் he has got his own class in the film. Suhashini, she is, I picked her up from Vijay TV உடைய ஜோடி நம்பர் 1. She's a classical dancer, but classical dancer தாண்டி she is also proved to be a wonderful performer. Her role is also very interesting in the movie. ஜென்ரலாக இது வரைக்கும் படம் முடிச்சுட்டு பார்த்த சிலரில் வந்துட்டு தேவ் ஸ்பெஷலி மென்ஷன் லைக் அந்த பர்டிகுலர் கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஷி இஸ் காட் her own vital role in the movie. சதீஷ் சக்கரவர்த்தி ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி விவர் ஆக்சுவலாக கிளாஸ்மேட்ஸ் இன் ஸ்கூல். பட் அதுக்கப்புறமா சுத்தமாக கான்டாக்டே கிடையாது ஒரு 16 years. தென் இந்த படத்துக்கு வந்துட்டு ரவி சார் வந்துட்டு ஒரு புது மியூசிக் டைரக்டர் போகலாம் அப்படின்னும் போது அதுக்கு முந்தின நாள் ஐ எம் மீட்டிங் திஸ் பர்சன் ஆக்சிடென்ட்ல சதீஷ் சக்கரவர்த்தி அண்ட் ஐ ஹர்ட் ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் ரஹ்மான். ஸோ த நெக்ஸ்ட் டே நான் அவங்ககிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி புது மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது ஹீ ஹிம்செல்ஃப் செட் லைக் நானே வந்துட்டு ஐ எம் ட்ரையிங் அவுட் அப்படின்ட்டு. அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் சாங் வி ஒர்க் வாஸ் ஜில்லுன்னு ஒரு கலவரம். ஸோ சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சு சதீஷே அதுக்கு லிரிக் எழுதி அவனே பாடவும் செஞ்சுட்டான். பாடிட்டு கொண்டு போய் ரவி சார்கிட்ட போட்ட உடனே ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ்ட். ஸோ அவர் வந்துட்டு செகண்ட் தாட்ஸே இல்லாமல் வில் கோ அட் பண்ணலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த விதத்தில் சதீஷ் கிடைச்சதை பற்றி நான் என்ன நினைப்பேன்னா, ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறது ஓரளவுக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி. முகம் அழகாக இருந்தால் பார்த்து அது போக பெர்ஃபார்மன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகே திஸ் பர்சன் வில் ஒர்க் ஆர் ஈ ஒன்ட் ஒர்க் அப்படின்றது. பட் மியூசிக்ன்றது அது ஒரு ஞானம். அந்த ஞானம் இருக்கா இல்லையா, ஒரு சாங் நல்லபடியாக கம்போஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பட் அதுக்கப்புறமா ஃபர்தராக வர்ற விஷயங்களில் எந்த அளவுக்கு அவங்களுடைய மியூசிக்குடைய இது இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த விதத்தில் சதீஷ்க்கு வந்து அவனுக்கு அந்த ரியல் ஞானம் இருக்குது. ஸோ அவன் கிடைச்சதும் வந்துட்டு படத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். சதீஷ்க்கு அப்புறமா வேல்ராஜ் சார் அப்போதான் பொல்லாதவன் பண்ணி முடிச்சிருந்தாரு. ஸோ பொல்லாதவனுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கமிட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவருக்கு வந்துட்டு ஹி பிலீவ்ட் இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் போய் அப்ரோச் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா ஹீ வாண்டட் டு டூ பொல்லாதவன் பயங்கர கிரிட்டியான ஒரு கதையிலேருந்து ஒரு கிளாசி லுக்குக்கு வந்து வேற ஒரு கதை பண்ணுறதுல அவருக்கும் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஸோ ஹி கேம் அண்ட் தேர் இஸ் பீன் அ லாங் வெயிட் பட் ஹி வாஸ் குவைட் பேஷண்ட் அண்ட் படத்துக்கு வந்துட்டு அவருடைய குவாலிட்டி வந்துட்டு இட்ஸ் ரியலி ஹெல்ப் த லாட் இன் த ஃபிலிம். ஸோ வேல்ராஜ் சாரும் வந்துட்டு இட்ஸ் அ ஸ்பெஷல் ப்ளஸ் ஃபார் தி ஃபிலிம். ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் வந்துட்டு நான் அப்ரோச் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ரவி சார் வேற ஒருத்தர் கான்டாக்ட் மூலியமாக ரவி சார்கிட்ட வந்து கதை சொல்லிட்டு போனேன். கதையை ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. ஒரு 2 months அப்புறமா அப்படி போயிடுச்சு. ஐ தாட் ஓகே அவர் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், ஸோ திருப்பி கால் வராதுன்னு நினச்சேன். ஆஃப்டர் 2 months ஒன்ஸ் அகெயின் கூப்பிட்டுட்டு அவர் திருப்பி கேட்ட ஒன்லைன் அப்படியே திருப்பி நரேட் பண்ணார். ஐ வாஸ் குவைட் இம்ப்ரெஸ் பிகாஸ் அவ்வளோ கதைகள் கேட்டுட்டு இருக்கவர் வந்துட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு கதையை ஸ்டில் அப்படியே ஒன்லைன் ஆர்டர் ஃபுல்லாக சொல்ல முடிஞ்சது அப்படின்னும் போது ஐ வாஸ் குவைட் இம்ப்ரெஸ்ட். இப்போ திருப்பி ஒரு வாட்டி செகண்ட் நரேஷன் பண்ணு அப்படின்னாரு. ஒன்ஸ் அகெயின் நரேட் பண்ணேன். ஹி வாஸ் திங்கிங் இது ரொம்ப கிளாஸாக இருக்கே, ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளோ கிளாஸாக நீ எடுக்கணுமா, கொஞ்சம் கமர்ஷியலாக போகலாமே அப்படின்னாரு. பட் ஐ வாஸ் குவைட் கான்ஃபிடென்ட் அபவுட் த ஃபிலிம். ஸோ சரி ஓகே திருப்பி சொல்கிறேன் அப்படின்னாரு. ஒரு 1.5 months திருப்பி ஒரு பெரிய கேப். ஸோ ஐ தாட் ஒன்ஸ் அகெயின் அவர் வந்துட்டு ரூல் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பார்த்தா அப்புறம் 1.5 months கழிச்சு திருப்பி கூப்பிட்டாரு. ஒன்ஸ் அகெயின் திருப்பி கதை கேட்க போகிறார் போல, பண்ணலாமா வேணாமா திருப்பி டிசைட் பண்ண போகிறார் போல அப்படின்னு நினச்சா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். யார் கேமராமேன், யார் மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட் யார் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணு ப்ரொசீட் பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறமா ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு இட்ஸ் பீன் லைக் என்ன சொல்கிறது, ஐ ஹவ் பீன் கோயிங் டு ஹிம் ஃபார் ஹிஸ் அப்ரூவல் அண்ட் he has been very passionate about என்ன சொல்கிறது ஒவ்வொரு செலெக்ஷன் சூஸ் பண்ணுறதுல இருந்து ஒவ்வொரு மியூசிக்கில் வந்து he has got great taste. ஸோ ஒவ்வொரு சாங் அவருக்கு கொண்டு போய் போடும்போது ஒரு வாட்டி தான் கேட்டிருப்பாரு. செகண்ட் டே நான் போகும்போது he'll be humming the tune. நம்மளுக்கே வந்துட்டு ஆக்சுவலாக சில டியூன்ஸ் வந்துட்டு ஒரு 3-4 வாட்டி திருப்பி கேட்டதுக்கு அப்புறம் தான் மைண்ட்குள்ளே இறங்கும். பட் அவருடைய மியூசிக் நாலேஜ் வந்து இட்ஸ் ஸோ அமேசிங் தட் ஒரே வாட்டி கேட்டவனா he'll be able to repeat it.
ஸோ ஐ ஷுட் சே பர்சனலி எல்லாருமே படத்தில் புதுசு எக்ஸப்ட் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் கேமராமேன் ஆஃப்கோர்ஸ். பட் கேமராமேனோட ப்ரொடியூசர் அவங்க அது ஒன்று தான் வந்துட்டு பெரிய பிராண்டிங் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ஸோ தட் வே ஐ எம் லக்கி. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா HCL வந்துட்டு தே கேம் ஃபார்வர்ட் டு என்ன சொல்றது கிவ் தேர் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஃபார் ஷூட்டிங். அண்ட் without HCL I don't think so the film would have this look that it has got right now. HCL through some source space எல்லாம் பண்ணி அவங்க வந்துட்டு they had 18 offices in Chennai and எந்த ஆஃபீஸ் உங்களுக்கு செட் ஆகுமோ பாருங்க அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் ஹண்ட் பண்ணி ஒரு 2 ஆஃபீஸ் நேரோ டவுன் பண்ணி பெருங்குடியில் ஒரு ஆஃபீஸும் அம்பத்தூரில் ஒரு ஆஃபீஸும் ஷூட் பண்ணோம். பட் அமேசிங் இன்டீரியர்ஸ். ஸோ அந்த இன்டீரியர்ஸ் அந்த விஷயங்கள் தான் வந்துட்டு கைண்ட் ஆஃப் மேட் த ஃபிலிம் லுக் ஹவ் இட் இஸ் ரைட் நவ். இட்ஸ் அ அர்பன் சப்ஜெக்ட். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு விஷயங்கள் வந்துட்டு சிட்டிக்குள்ளேயே சுற்றி இங்கேயே தான் நடக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கேயே பண்ணணும். சாங்ஸ்க்கு மட்டும் வி வெண்ட் அவுட். ஒரு சாங் வந்துட்டு கோவாவில் போய் பண்ணணும். அண்ட் இன்னொரு சாங் வந்துட்டு மகேஸ்வரில் தேவி அகல்யா ஃபோர்ட்னு ஒரு ஃபோர்ட்டில் அங்கே போய் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப அழகான ஒரு இடம், ரிவர் பேங்க்ஸ் பக்கத்தில் ஒரு ஃபோர்ட் அது. அண்ட் கோவாவில் வந்துட்டு ரேண்டமாக லொக்கேஷன்ஸ் அப்படி நிறைய அங்கே ஃபுல்லாக ஐலாண்டாக. ஸோ ஒவ்வொரு ஐலாண்டாக போய் சுற்றி ஷூட் பண்ணோம். ஸோ அந்த 2 சாங் போக இங்கே சென்னையிலேயே ஒரு சாங் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் பாண்டிச்சேரியில் ஒரு சாங் ஷூட் பண்ணியிருக்கோம். பட் பாண்டிச்சேரி சாங் வந்துட்டு வேல்ராஜ் சாரோடைய கேமரா ஒர்க்கில் என்னமோ வந்துட்டு ஃபாரினில் ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் அந்த பாண்டிச்சேரி சாங் தான் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ரவி சார் அந்த பாட்டை பார்த்துட்டு இந்த பாட்டு என்னமோ இங்கேயே இருந்தாலும் கேமராமேன் வந்துட்டு ஃபாரினில் ஷூட் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. பட் அடுத்த 2 சாங் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல, பார்ப்போம் அப்படின்னாரு. பார்த்தா கோவா அண்ட் மகேஸ்வரில் ஷூட் பண்ணது அதை விட இன்னும் அழகாக வந்துருச்சுது. ஸோ தீஸ் ஆர் லொகேஷன்ஸ் வி ஷாட். The movie is coming out end of this month, Jan end, and I need to say please watch it in theaters. நல்ல படம் வந்ததுன்னா சிடியில் பார்க்குறத விட தேட்டரில் பார்க்குறதுக்கு தான் people will enjoy. ஸோ ஆப்வியஸாக பெரிய ஸ்க்ரீனில் இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் இன் த தேட்டர்ஸ். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் behindwoods.com for having interview with me. Thanks for watching me in behindwoods.com. Thank you. Here I come and I right on top and the world is red, right,